ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ரொம்ப டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா ஸ்பான்ச்சியாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது வந்து மட்டன் வச்சு செஞ்சுருக்கோன்னு குழந்தைங்களால கண்டே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்க மட்டன் சாப்பிட மாட்டாங்கன்னா இதை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பண்ணி அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா போன்லெஸ் மட்டனாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லைன்னா கடையில் கொத்துக்கறியாகவும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து தனி பீஸாக தான் கறியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மசால் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஓரமாக வச்சுட்டு அதுக்குள்ளே மசாலா எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்தாலே போதும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஒரு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணிச்சு. இதில் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 போல் சின்ன வெங்காயம் இருக்கும், அதை ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்கும். இப்போ இதை ஃபஸ்ட்டாக 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிடுவோம். இது லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு துண்டு இஞ்சி 2 பல் பூண்டையும் ஆட் பண்ணி இதையும் நல்லா சேர்த்து எண்ணெயிலே இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கொத்துக்கறியாக எடுத்திங்கன்னா இப்படி அரைக்கிற ப்ராசஸ் தேவையில்லை, அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சைடில் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மட்டனையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அதுவும் நல்லா ஆறிடுச்சு. அதையும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்ல குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வெங்காயத்தில் உள்ள தண்ணியே அதுவே போதும். அதனால் இதையும் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நம்ம வதக்கி வச்சுக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு வரமிளகாய் எல்லாத்தையுமே போட்டாச்சு. இதையும் நல்ல குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிடுவோம். நான் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மட்டனை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா 1லேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கிடுவோம். லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து காரத்துக்கு தக்கன மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு இதோடு ஆட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து தேவைப்பட்ட செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்ல சுருளை வதக்கி எடுத்துக்கிடுவோம். இந்த மட்டனில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் அது எல்லாமே ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் போல் ஆகும். பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லா வெளியே வந்துருச்சு. இதே மாதிரி நல்லா கிளறி விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்படி மட்டனை வதக்கி செய்யும்போது இதில் உள்ள தண்ணி எல்லாமே வெளியேறும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இப்படியே ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதோட தண்ணி எல்லாமே வந்துடும். உருண்டை பிடிக்கும்போது அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது பிஞ்சு கலண்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் இப்படி ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி வச்சு ஓரமாக சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் இதையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வதக்கிட்டு இருந்தோம். அதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா கறியும் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு இருந்தாலும் நமக்கு உருண்டை பிடிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் எவ்வளோக்குள்ளே தண்ணி இருக்கோ அந்த தண்ணியை ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மட்டன் கோலா உருண்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம். இது பார்த்திங்கன்னா ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுக்கும்போது தான் இன்னுமே நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இது வேறு ஒரு மிக்ஸி ஜாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம்.
இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம மசாலாவோடு சேர்த்து இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவையும் மட்டனையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக மல்லித்தலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை ஆட் பண்ணும்போது இன்னுமே வாசனையாக சூப்பராக இருக்கும். மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு பைண்டிங்காண்டி அடுத்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையே மிக்சியில் போட்டு குறை நான் பவுடரை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து உருண்டை பிடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக ஈஸியாக கிடச்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு தேவையான சைஸ்க்கு குட்டி குட்டி உருண்டைகளை அழகாக உருட்டி எடுத்துக்கலாம். எனக்கு இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டனில் ஒரு 11 உருண்டை கோலா உருண்டை கிட்ட கிடச்சிச்சு. நான் வந்து ரொம்ப பெரிய சைஸ் உருளை சின்ன சின்ன நார்மல் சைஸாகவே உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புக்கு தேவையான மட்டன் எல்லாத்தையுமே சூப்பராக உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுக்க வேண்டியதான். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் கோலா உருண்டையை அதை ஒவ்வொன்றா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணி பொரிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பக்கமே ஈவனாக கோட்டாகிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி மற்ற இருக்கிறது எல்லாத்தையுமே சூப்பராக பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே சூப்பரான மட்டன் கோலா உருண்டை வந்து பண்ணியாச்சு. இதே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு சொல்லலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா ஸ்பான்ச்சியாகவும் இருந்துச்சு. மட்டன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு மட்டன் இருக்குன்னே தெரியாது. அந்தளவுக்கு குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி மட்டன் ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் நிறையவே இருக்குது. நான் அதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு தர்றேன். மறக்காமல் செக் பண்ணி ஐகார்ட்லேயும் தர்றேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.